ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அவர்களினுடைய மறைவை அடுத்து திரையுலகினர் உட்பட அரசியல் பிரமுகர்கள், ரசிகர்கள் அப்படின்னு பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இன்று மாலை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்போது அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொருட்களையும் சேர்த்து நல்லடக்கம் பண்ணலாம் அப்படின்னு குடும்பத்தார் நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ரூம்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கடிதம் சிக்கியிருக்கிறது. அந்த கடிதம் அப்படிங்கிறது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். பழம்பெரும் நடிகையாக இருக்கக்கூடிய சௌகார் ஜானகி இப்படியெல்லாம் கூட கடிதம் எழுதுவார்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய மறைவு ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க எழுதிய கடிதங்கள் மிகப்பெரிய அளவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழம்பெரும் நடிகையில் ஒன்றாக இருக்கக்கூடியவங்க சௌகார் ஜானகி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. 70 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய திரைத்துறையில் அவங்க சாதனை புரிந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கதாநாயகியாக அறிமுகமான அவங்க பல குணச்சித்திர வேடங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. கிடைக்கக்கூடிய வேடங்கள் அனைத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அவங்க தன்னுடைய வயது முதிர்வு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது அவங்க சில புத்தகங்கள் எழுதுறது, படிக்கிறது போன்றவற்றை ஹாபியாக வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நூலகம் அமைச்சிருந்தாங்களாம். அந்த நூலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. நிறைய புத்தகங்கள் அவங்க தொடர்ச்சியாக படித்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் வாயிலாக அவங்களுக்கு எழுதக்கூடிய தன்மையில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே கடிதங்களாக எழுதவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயங்களை கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடிதங்களாக எழுதி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு மூட்டை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடிதங்களை எழுதி வைத்திருக்கிறதாக கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த கடிதங்கள் குடும்பத்தாருக்கு கிடைச்சிருக்கிறது. இவ்வளவு கடிதங்கள் அவங்க எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு மெய்சிலிர்ப்பையே ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடிதங்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மறைவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய மறைவுக்கு பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அவர்களினுடைய திரைப்பயணம், சிறப்பான கதாபாத்திரங்கள் மற்றும் விருதுகளை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். எத்தனையோ நடிகைகள் அவர்களுடைய அழகிலாலோ நடனத்தினாலேயோ தோற்றத்தினாலேயோ ரசிகர்களின் மனங்களை கவரலாம். ஆனால் சினிமா அப்படிங்கிற கனவு உலகத்தில் தன்னுடைய நடிப்பு திறனால மட்டும் ஜொலித்த வெகு சில நடிகைகளில் இப்பொழுது நம்ம விட்டு மறைந்த சௌகார் ஜானகி முதன்மையானவங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய சிறிய உடல்வாகு, இயல்பு தன்மை, மிகுந்த முகபாவனை, இனிமையான குரல் அப்படின்னு எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு கதாநாயகியாகவும் பிற்காலத்தில் ஒரு குணச்சித்திர நடிகையாகவும் மிளர்ந்த ஒரு பெண்மணி தாங்க சௌகார் ஜானகி. ஆந்திராவில் கிழக்கு கோதாவரி
மாவட்டத்தில் ராஜமகேந்திரவரத்தில் 1931 ஆண்டு பிறந்த ஜானகி தன்னுடைய சுய உழைப்பால் பலவித உயரங்களை தொட்டவங்க. சின்ன வயசுல இருந்தே ஆங்கிலமும் தெலுங்கும் முறைப்படி கற்று தேர்ந்த அவங்க சென்னை வானொலியின் தெலுங்கு பிரிவின் கீழே இயங்கப்பட்ட ரேடியோ நாடகங்களில் குரல் வழி நடிப்பு எப்படி காட்டணும், எப்படி நவரசங்களும் குரலில் கொண்டு வரணும் என்று மிக கவனத்துடன் கற்றிருக்காங்க. 1950 வெளிவந்த தெலுங்கு படம் சவுகார் என்ற படத்தில் அப்பாவியான ஒரு வெகுளி கிராமத்து பெண் வேடத்தில் நடித்து எல்லாராலும் சவுகார் ஜானகி என்றே அவங்க அழைக்கப்பட்டாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். 1952 சேலம் மாடர்ன் தியேட்டர் தயாரிப்பில் உருவான வளையாபதி தான் ஜானகி அவர்களினுடைய முதல் தமிழ் திரைப்படம். ஆனால் அது வெற்றி பெறலை. சின்ன சின்ன படங்கள் நடித்தாலும் ஜானகி தமிழ் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவங்க அப்படின்னே சொல்லலாம். 1960 வெளியான பாவை விளக்கு படத்தில் கௌரி கதாபாத்திரத்தில் தான் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த முதல் படம் இதுவே அப்படின்னே சொல்லலாம். அதே ஆண்டு வெளியான படிக்காத மேதை படம் ஜானகிக்கு சிவாஜியோடு போட்டி போட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறது. அடுத்த ஆண்டு வெளியான பாக்கியலட்சுமி படத்தில் சோக ரசத்தின் உச்சத்துக்கே கொண்டு போன கமலா என்ற கைம்பின் கதாபாத்திரத்தில் தமிழ் மக்களின் அன்பு கதாநாயகியாக ஆதரிக்கப்பட்டாங்க ஜானகி. அந்த ஆண்டே வெளியான குமுதம் படத்தில் குமுதாவாக ஒரு பார்வையற்ற பெண்ணாக கலக்கியிருப்பாங்க ஜானகி. 1961 இயக்குனர் பீம்சிங்கின் பாலும் வெளுத்து வாங்கி பழம், அதாவது பாலும் பழமும் படத்தில் சிவாஜியை சாடி வெளுத்து வாங்குற படித்த மனைவி நளினியாக நடிச்சிருப்பாங்க. 1962 வெளிவந்த பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற படத்தில் அவங்க மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நடிப்பால் அனைவருடைய கவனத்தையும் பெற்றிருந்தாங்க. அதில் பார்த்தால் பசி தீரும் படத்தில் காணுவனுக்கும் அவருடைய முதல் மனைவிக்கும் நடுவே தவிக்கிற ஜானகி கதாபாத்திரத்தில் கண்கலங்க வைச்சவங்க. அதே ஆண்டு வந்த ஏபிஎம்மின் அன்னை படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பானுமதிக்கே சவால் விடுற சீதாவாக தன்னுடைய சொந்த மகனையே தன் தமக்கையாக விட்டு கொடுத்த தியாகியாக ஜொலித்தாங்க ஜானகி. அவங்களுடைய திரை வாழ்க்கையிலேயே மைல்கள் என சொல்ல வேண்டிய படம் புதிய பறவை. 1964 எந்த நடிகையும் செய்ய தயங்குற வெள்ளி போன்ற வேடத்தில் சித்ராவாக தன்னுடைய கெட்ட பழக்கத்தால் கணவரையே எதிர்த்து பேசுகின்ற ஒரு நவீன யுவதியாக காலத்தால் அடியாத கதாபாத்திரமாக பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று அவர் ஒரு நிமிட கிளப் பாடகியாக நீங்கா இடம் பெற்றாங்க ஜானகி. 1965 சவுகார் ஜானகி திரை வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தன்னுடைய முதல் படம் நீர்க்குமிழியில் டாக்டர் இந்திராவாக ஜானகியை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னே சொல்லலாம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பல வேடங்களில் நடித்த சவுகார் ஜானகி அவர்கள் இன்று நம்மிடம் இருந்த பிரியா விடைபெற்றிருப்பது அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் இந்திய திரைத்துறை உலகத்திலையும் சரி மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது.